ஓம் மகா கணபதே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீராம ஜெயம் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கம் மற்றும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இது ஸ்ரீராம ஜெயம் சேனல் 345வது வீடியோ. பார்த்து மகாபிரியவாவின் அருளை பெறுங்கள். நம் அனைவருக்கும் தெரியும் மகாபிரியவா யார் என்று. காஞ்சி சங்கராச்சாரியார் மடத்தின் 68வது பீடாதிபதி ஆவார். அவருடைய லீலைகள் அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். பக்தர்களுக்கு, அதாவது நமக்காகவே அவர் அருள் புரிந்து கொண்டு இருக்கிறார் மகாபிரியவா. மனித உடல் தாங்கி, சிவபெருமானின் அம்சம் இவர், சிவசக்தியின் அம்சம் இவர். மனித உடல் தாங்கி ஒரு கொள்கையுடன் வாழ்ந்தவர். சென்ற பதிவிலெல்லாம் பாருங்கள் மகாபிரியவா புகழ் பக்தி என்ன என்று நான் சொல்லியிருப்பேன். பாருங்கள் போய். மகாபிரியவா என்று சொன்னாலே உங்கள் பிரச்சனை தீர்ந்தது என்ற அர்த்தம். பெரியவாவின் படத்தை வைத்து ஒரே ஒரு செம்பருத்தி பூ வைத்து அல்லது உங்களிடம் இருக்கும் பூவை வைத்து வழிபட்டு பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனைகளை மனதார கூறுங்கள். சொல்லி அழ வேண்டும். பக்தியோடு இருக்க வேண்டும். அவரோடு பேச வேண்டும். உண்மையாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தமையானால் நமக்கு எந்தவித பிரச்சனையும் அவர் சரி செய்து கொடுப்பார். நம்பிக்கை வேண்டும். இப்பொழுது பாருங்கள், ஒரு பக்தனுக்காக சூடான பாலை குடித்து விட்டார் மகாபிரியவா. அந்த கதையை இப்பொழுது நாம் கேட்போம். அவர் சொல்கிறார், என் வாயை பார்த்தியோ, என் பாலை, அதாவது நீ பாலை சுட வச்சுட்டு அவசரமாக கிளம்பி வந்துட்ட இல்லையா, அதான் அப்படின்னு வாயை காட்டுகிறார் அவர். பாருங்கள், எந்த அளவுக்கு பக்தி இருந்திருந்தால் காஞ்சி மகான் அந்த பக்தரின் பாலை ருசித்திருப்பார் பாருங்கள் என்பதை சற்று எண்ணி பார்க்க வேண்டும் நாம். அது சாத்விகமான பக்தி. ஆண்டவனே நீதான் எனக்கு எல்லாம் என்று மனதார நினைக்கும் பக்தி. நாமும் இவ்வாறு தினமும் மகாபிரியவா படத்திற்கு முன்பு பூ வைத்து ஒரே ஒரு பழம் அல்லது பால் வைத்து நாம் வழிபட்டு வர வேண்டும். அது நமக்கு எல்லோருக்கும் நல்லது, நம் குடும்பத்திற்கே நல்லது. துணையாக இருந்து நம்மை காப்பார், துணையோடு இருப்பார், நம் காவல் தெய்வமாக இருப்பார் அவர். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று அன்பு, பக்தி, கருணை, இரக்கத்தோடு இருக்க வேண்டும். தர்மப்படி நடக்க வேண்டும். வேதத்தை கொண்டாட வேண்டும் என்று சொல்வார். அனைவருக்கும் நல்லதே செய்ய வேண்டும் என்று அவர் சொல்வார். நல்லதே நினைக்க வேண்டும். யாரையும் நாம் குறை கூறக்கூடாது. யாரையும் குறை கூறுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வார். நாம் முதலில் சரி செய்து கொள்ள வேண்டும் நம் குறைகளை, பிறர் குறைகளை நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்வார். அனைவரையும் மரியாதை நடத்த வேண்டும் என்று சொல்வார். எக்காரணம் கொண்டும் அனைவரும் இதயத்திலும் பகவான் குடிகொண்டு இருக்கிறார். அதனால் பகவானுக்கு செய்யும் இது மரியாதை என்று சொல்வார். குளித்து நாம் ஸ்நானம் பண்ணி தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த உடம்பை என்று சொல்வார். காலையில் விழித்தெழ வேண்டும் என்று சொல்வார். இப்பொழுது நாம் இந்த பக்தி கதையை கேட்போம். திருச்சியில் ஒரு பக்தர் புகைப்படக்காரர் சிறிய ஸ்டுடியோ வைத்திருந்தார். வீட்டு பூஜை அறையில் காஞ்சி மகானின் படம் பிரதானமாக இருக்கும் அவர்கள் வீட்டில். தினமும் காலையில் எழுந்து குளித்த பிறகு ஏதாவது ஒரு படையலை மகாபெரியவர் படத்துக்கு முன் வைத்து வணங்கிவிட்டு தான் தன் வேலையை ஆரம்பிப்பார். பெரியவாளின் நாமத்தை அவரது உதடுகள் உச்சரித்து கொண்டே இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு மந்திரத்தை நாம் உச்சரித்தால் நம் ஆள் மனதில் சென்று திரும்ப 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 நமக்கு உச்சரிப்பு வரும். நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். ராமநாமம், கிருஷ்ணநாமம், கோவிந்த நாமம், ஏதோ ஒரு நாமம். அதே போல் அவர் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். தினமும் காலையில் எழுந்து குளித்த பிறகு ஏதாவது ஒரு படையிலே மகாபிரிய படத்துக்கு முன் வைத்து வணங்கிவிட்டு தான் தன் வேலையை ஆரம்பிப்பார். ஒரு தடவை பெரியவா ஆந்திர மாநிலத்தில் உள்ள கர்னூலுக்கு விஜயம் செய்திருந்தார். அதுவோ உஷ்ண பிரதேசம். வெயில் கடுமையாக கொளுத்தி கொண்டிருந்தது. திருச்சியில் இருந்த இந்த புகைப்பட கலைஞருக்கு பெரியவாளை தரிசிக்க வேண்டும் என்று மனதில் ஆசை வந்தது. அன்று காலை ரயிலில் புறப்படும் முன் வழக்கம் போல் பெரியவா படத்துக்கு முன்னால் படையலாக சூடான பாலை ஒரு டம்ளரில் ஊற்றி வைத்து விட்டு போனார். கர்னூலில் அளவுக்கு அதிகமான பக்தர் கூட்டம். எங்கு திரும்பினாலும் மக்கள் வெள்ளம். நமது புகைப்பட நிபுணர் எந்த பக்கமும் உள்ளே செல்ல முடியவில்லை. மகாபிரியா பார்க்கவே முடியவில்லை. அவ்வளவு கூட்டம் இருக்கிறது அங்கே. சற்று தூரத்தில் இருந்த மணர் குவியல் ஒன்றின் மீது ஏறி நின்று மகாபெரியவாவை தரிசிக்க முயன்றார். வெயிலின் கொடுமையால் கால் ஒரு பக்கம் சுட்டது. கும்பல் குறைந்தவுடன் மாலையில் வந்து பார்த்து கொள்ளலாம் என்று மனதில் கவலையோடு புறப்பட்டார். இவ்வளவு தூரம் வந்து மகானை உடனடியாக பார்க்க முடியவில்லையே என்ற ஏக்கம் அவருக்கு. சற்று தூரம் தான் நடந்திருப்பார். யாரோ அவரை கூப்பிடுவது போல் தோன்றவே திரும்பி பார்த்தார். ஒரு பக்தர் வேகமாக இவரிடம் ஓடி வந்தார். நீங்கள் திருச்சியிலிருந்து தானே வந்திருக்கீங்க? ஆமாம், பெரியவா உங்களை அழைத்து கொண்டு வர சொன்னார். என்னையா?
பக்தருக்கு வியப்பு. நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் தானே? ஆமாம். அப்படி என்றால் வாருங்கள். விடாப்படியாக அவர் அழைத்து கொண்டு போய் பெரியவா முன் நிறுத்தினார். அந்த சிஷ்யர் கைகளை கூப்பியவாறு கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓட புகைப்பட நிபுணர் தன்னை மறந்து அங்கேயே நின்றார். மகா பெரியவாவை பார்த்து கொண்டே இருக்கிறார் அவர். அவரை ஒரு தடவை ஏற இறங்க பார்த்த மகான், என்னை பார்க்கணும்னு இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்கேன், கடைசியில் பார்க்காமலே போனால் என்னப்பா அர்த்தம் என்றார் மகாபிரியவா. கும்பல் நிறைய இருந்தது. மகாபிரியவா தான் கொஞ்சம் குறைஞ்ச உடனே வரலாம்னு தடுமாற்றத்துடன் இழுத்தார் புகைப்படக்காரர். அவருடன் பேச முடியவில்லை அவரால். ஸ்தம்பித்து போய் நிற்கிறார். சரி சரி, சாப்பிட்டியோ? சாப்பிட்டேன் என்று சொன்னார். சில வினாடிகள் தாமதத்துக்கு பின் மகான் பேசினார். என் வாயை பார்த்தியா? ஆ என்று காட்டுகிறார். நாக்கை வெளியே நீட்டுகிறார். சூடுபட்டது போல் சிவந்திருக்கிறது. பிறகு கேட்டார். உதட்டெல்லாம் கூட புண்ணாகி விட்டது, ஏன் தெரியுமா? குழந்த மாதிரி பேசுகிறார் மகாபிரியவா. புகைப்பட நிபுணருக்கு ஒன்றுமே புரியவில்லை. நீ பாலை சூடாக வச்சிட்டு அவசர அவசரமாக கிளம்பி வந்துட்ட இல்லையா, அதான் என்றார். திருச்சிக்காரருக்கு புறப்படும் போது தான் வைத்த படையில் அப்போதுதான் நினைவுக்கு வந்தது. சாஷ்டாங்கமாக மகானின் திருவடியில் விழுந்து, மகாபிரபு என்னை மன்னியுங்கள் என்று கதறினார். பாருங்கள் அவருடைய நம்பிக்கை. நாம் படத்திற்கு முன்பு வைக்கிறோம், அவர் அதை சாப்பிடுவார் என்று. இந்த கலியுகத்தில் இப்போ நடந்திருக்கிறது பாருங்களேன். ஆச்சரியமாக இல்லையா உங்களுக்கு? தினமும் நாமும் வைப்போம் மகாபெரியவாவுக்கு ஏதாவது ஒரு உணவை வைப்போம், அவர் நிச்சயமாக சாப்பிடுவார். எந்த அளவுக்கு பக்தி இருந்திருந்தால் காஞ்சி மகாநாதன் பக்தரின் பாலை ருசித்திருப்பார் என்பதை சற்று எண்ணி பாருங்கள். அது சாத்வீகமான பக்தி. ஆண்டவனே நீதான் எனக்கு எல்லாம் என்று மனதார நினைக்கும் பக்தி. இப்போது என்ன ஆகிறது என்றால், இந்த புகைப்படக்காரரின் வாழ்க்கை மகாபெரியவா எப்போதும் காப்பார். மகானின் தரிசனம் இருக்கிறதே, அது சாதாரண தரிசனம் இல்லை. மகானின் தரிசனம் கிடைத்தால் இந்த உலகத்திற்கு தேவையான, இந்த பூலோகத்திற்கு தேவையான அனைத்து சுகங்களும் நன்மைகளும் கிடைக்கும். மேல் உலகத்திற்கு சென்றால் நமக்கு மோட்சம் கூட கிடைக்கும். பக்தி இருந்தால் மட்டும் போதும் பகவான் மீது. அவரே வழிநடத்தி சென்று கூட்டி செல்வார், மோட்சத்திற்கு அழைத்து செல்வார். மறுபடியும் எந்த தாயின் வயிற்றில் பிறக்க மாட்டோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, ஜெய் ஸ்ரீராம். இந்த பதிவு உங்களுக்கு மனதார பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த ஸ்ரீராம ஜெயம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள் நண்பர்களே. ஜெய் ஸ்ரீராம்.